நடத்தி செல்லும் தயவாய், என்னை காத்து கொள்ளும் அன்பாய், என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய், என்னை காத்து கொள்ளும் அன்பாய், என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. உங்களுக்கான இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரத்தின் 2-3 வசனங்கள். எங்கள் தேவனே, உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமம் அநேக காரியங்களை நமக்கு காண்பித்து தந்திருக்கிறது, கற்று தந்து கொண்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை அறிந்த கூட்டத்தார் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஆனாலும் சத்துரு அவர்களை தொடருகிறான். இன்று அநேகருடைய கேள்வியும் புரியாத ஒரு காரியமும் இதுதான். நான் ஜெபிக்கிறேனே, அப்படி இருந்தும் இந்த பிரச்சனை என்னை தொடர்ந்து கொண்டு தானே இருக்கிறது. நான் எவ்வளவாய் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், எல்லா ஜெபங்களிலும் கலந்து கொள்ளுகிறேன், ஜெபிக்காமல் ஒரு நாளையும் தூங்கினதில்லை. அப்படி இருந்தும் என் வாழ்க்கையில் சத்துரு தொடர்ந்து கொண்டே இருக்கிறானே, பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே. இந்த கேள்வியோடு யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால், இன்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எங்கள் தேவனே, உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடர்ந்தான் என்றல்ல, தொடருவான். நன்மையை வெறுத்தார்கள், நன்மை அவர்களை தொடராது, சத்துரு அவர்களை தொடருவான். நம்முடைய விருப்பம் என்ன? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர வேண்டும் என்பதுதான். கர்த்தர் நமக்கு முன்பாக போய் நாம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களானால் நன்மை நம்மை தொடர்ந்து வரும். நாம் எங்கே போகிறோமோ நமக்கு பின்பாக நன்மையும் கிருபையும் வரும். இது தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அவரை மெய்ப்பராய் கொண்டிருந்து அவரை பின்பற்றுகிற அவருடைய மந்தையாகிய ஜனத்துக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நாம் எல்லாரும் சுதந்திரித்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். நம்மை எது தொடர்ந்து வருகிறது? நன்மையா, சத்துருவா? யாரை சத்துரு தொடருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? யார் நன்மையை வெறுத்தார்களோ அவர்களை சத்துரு தொடருவான். எது நன்மை, எது நன்மை என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. மீகா 6வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து. இரக்கத்தை சிநேகிக்கிறவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்த மாட்டார்கள். நியாயம் செய்கிறவர்கள் அநியாயம் செய்ய துணிய மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து. மனத்தாழ்மை, வெறும் தாழ்மை என்றல்ல, மனத்தாழ்மை. காரணம், வெளியே வேஷத்திலும் நடையிலும் தாழ்மையாய் இருக்கிறதை போல மற்றவர்களுக்கு காண்பிக்கலாம். ஆனால் மனத்தாழ்மை என்பது கர்த்தர் பார்க்கிறது, உள்ளே, அந்தரங்கத்திலே, இருதயத்திலே. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற நன்மை, தேவன் காண்பிக்கிற நன்மை. இந்த நன்மையை யார் வெறுக்கிறார்களோ அவர்களை சத்துரு தொடருவான். என கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நம்மை தொடருவது சத்துருவா இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு தருகிற நன்மையும் கிருபையுமே நம்மை தொடர வேண்டும். நன்மையை சிநேகியுங்கள், நன்மை தொடரும். நன்மையை வெறுக்காதிருங்கள், சத்துரு தொடருவான். ஒருவரையும் சத்துரு தொடராதபடிக்கு நன்மையும் கிருபையும் தொடர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே,
அனுதின மன்னாவை எங்களுக்கு தந்து அனுதினமும் நடத்துகிறவரே, நீர் சிநேகிக்கிற இந்த நன்மையை நாங்கள் எவ்விதத்திலும் வெறுக்காதபடிக்கு நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உமக்கு முன்பாய் மனத்தாழ்மையாய் நடந்து அப்பா உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.